கன்னியாகுமரியில் வருதுங்கிறது பார்க்குறோம். கன்னியாகுமரியில் அவர் போன தடவை அவங்க அந்த தொகுதிகளில் பூராமே ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கியை வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு 6% 10% வரைக்கும் அந்த தொகுதிகளெல்லாம் வாங்க முடிஞ்சது. இன்னும் கன்னியாகுமரி பார்த்திங்கனாக்கா ஒரு காங்கிரஸ்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டம். அது ஜென்ரலாக பார்க்கும்போது அதிமுக வெர்சஸ் திமுகன்னு மற்ற மாவட்டங்கள் இருந்தால் கூட இந்த தொகுதி இந்த மாவட்டம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி சீமான் அவர்களுக்கு அந்த மீட்டிங்கில் பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டினது ஏன்னா அவங்க காசை கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை. ஸோ அப்போ அந்த கூட்டம் இத்தனை பேக்ரவுண்டில் இதெல்லாம் தகவல்கள் நம்ம இப்போ சொல்லக்கூடியது அந்த பகுதிக்கு உண்டாக இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்தது உள்ளபடியே பெரிய அளவுக்கு இந்த தடவை கன்னியாகுமரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய கை கொடுத்து மேலே தூக்கிடுன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விழுகிற கூட்டத்தை பார்த்து வர்ற வாக்குகள் இல்லை. இப்போ மற்ற கட்சிக்கு மாதிரி ஒரு கூட்டம் நல்லா வருதுப்பா அவங்களுக்கு போகலாம் அப்படி இல்லை. நான் தமிழருக்கு வரக்கூடிய வாக்குகள் அனைத்துமே அது கொள்கை ரீதியாக வரக்கூடிய வாக்கு தான். ஆனால் சீமானுக்கு போடும்போது மட்டும் அவ்வளோ யோசனை செய்கிறாங்க. அப்போ யோசித்து போடுறாங்க. ஆனால் அந்த யோசித்து போடுறதுனால தான் அவருக்கு அந்த பேஸ் சரியாமல் அதை பில்ட் ஆகிக்கிட்டே போகுது. அதனால தான் கூட என்னுடைய பார்வை என்னென்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் வரனால உடனடியாக சீமானுடைய கூடாரம் காலியாயிரும் பல பேர் சொல்லும்போதும் அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு சேதாரம் நாம் தமிழர் கட்சிக்கு வராதுங்கிறது என்னுடைய பார்வை. அவங்க கூடக்கூடிய கூட்டமே அவங்களுடைய ஸ்டைலே தெருமுனை பிரச்சாரங்கள் தான், அவங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் மீட்டிங் தான் அவங்களுடைய பிரச்சார ஸ்டைலே. ஏன்னா அந்த பணபலம் இல்லாதனால. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அந்த பகுதியில் எவ்வளோ கூட்ட முடியுமோ, அந்த ஒரு தெருமுனை பிரச்சாரம்னா அதுக்கு எவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுமோ அவ்வளோதான் அவங்க கால் ஃபார் பண்ணுறது. அப்போ சீமானவர்களுக்கு இன்றைக்கி கூட்டம் இருக்குதானே. இப்போ மாநாடு நடத்தினார், எத்தனை பேர் லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ அவர் தெளிவாக இருக்கார் என்னுடைய வாக்காளன் யாருங்கிறது. ஸோ அப்போ அதனால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோது சிறப்பு அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வரும்போது பல பேர் விமர்சிச்சு ஒன்றும் கூட்டமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. இதற்கு முன் காரைக்குடியில் அவரோட பொதுக்கூட்டம் இருக்கும்போது என்ன எதிர்பாராத அளவுக்கு கூட்டம் வந்திருந்தது பார்க்கும்போது, நேற்று கன்னியாகுமரியில் அவங்க வேட்பாளர் ஆதரித்து பரப்புரைக்கு போயிருந்த போது இது வரைக்கும் பரப்புரை இல்லாத அளவுக்கு நேற்று பரப்புரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா விஜய் அவர்கள் மறுபக்கம் திருநெல்வேலியில் கூட்டின கூட்டத்தை அனைவருமே பேசும் பொருளாக ஆக்கியிருந்தாங்க. ஒரு நடிகருக்கு வருது இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது ஒரு கொள்கை ரீதியாக இப்போ இவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்றத பல பேர் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுவும் கன்னியாகுமரியில் வருதுங்கிறது பார்க்குறோம். கன்னியாகுமரியில் அவர் போன தடவை அவங்க அந்த தொகுதிகளில் பூராமே ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கியை வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு 6% 10% வரைக்கும் அந்த தொகுதிகளெல்லாம் வாங்க முடிஞ்சது. இன்னும் கன்னியாகுமரி பார்த்திங்கனாக்கா ஒரு காங்கிரஸ்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டம். அது ஜென்ரலாக பார்க்கும்போது அதிமுக வெர்சஸ் திமுகன்னு மற்ற மாவட்டங்கள் இருந்தால் கூட இந்த தொகுதி இந்த மாவட்டம் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கக்கூடிய மாவட்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சற்றேறக்குரிய 40% ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இடம், சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதோட நாடார்கள், இந்து நாடார்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. சொல்லப்படுறது என்னென்னா, இவங்க காங்கிரஸ் பக்கம் மைனாரிட்டியும், நாடார்கள், இந்து நாடார்கள் பாரதிய ஜனதா பக்கம் போலரைஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கன்னியாகுமரி மாவட்டங்கிறது ஒரு கல்வி அறிவிலையும் அதிகமாக நல்ல பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி சீமான் அவர்களுக்கு அந்த மீட்டிங்கில் பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டினது ஏன்னா அவங்க காசை கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை. அது தன்னெழுச்சியாக கொள்கை உடன்பாட்டுக்காக வர்றது தான். ஸோ அப்போ அந்த கூட்டம் இத்தனை பேக்ரவுண்டில் இதெல்லாம் தகவல்கள் நம்ம இப்போ சொல்லக்கூடியது அந்த பகுதிக்கு உண்டாக இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்தது உள்ளபடியே பெரிய அளவுக்கு இந்த தடவை கன்னியாகுமரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய கை கொடுத்து மேலே தூக்கிடுன்னு தான் நான் பார்க்குறேன்.
குறிப்பாக வெற்றியை பெறக்கூடிய தொகுதிகளில் ஒன்றா இருக்கிறது கன்னியாகுமரி என்டிகே சார்பாக அவங்க கிளைம் பண்ணுறது. கன்னியாகுமரி, காரைக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் அவங்க வந்து நாம் தமிழ் இந்த முறை வெல்லும் அப்படின்ற அளவுக்கு பேசப்படுற தொகுதி. ஸோ மக்கள் வரவேற்பு அங்கே பெருமளவு வருவதை வந்து பார்க்க முடியுது. இது வந்து மற்ற மக்களை வந்து அவங்க ஈர்க்கிறதுக்கு ஒரு வழியாகவும் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ கூட்டம் கூடுது, இவங்களுக்கு வாக்களிக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மன ரீதியாக ஒரு விஷயத்துக்கு தள்ளலாமா அவங்கள? இல்லை, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விழுகிற ஓட்டு கூட்டத்தை பார்த்து வர்ற வாக்குகள் இல்லை. இப்போ மற்ற கட்சிக்கு மாதிரி ஒரு கூட்டம் நல்லா வருதுப்பா அவங்களுக்கு போகலாம், அப்படி இல்லை. நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்குகள் அனைத்துமே வந்து அது கொள்கை ரீதியாக வரக்கூடிய வாக்கு தான். அவருடைய பேச்சை கேட்டு ஏன்னா நான் அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியும் வாக்காளர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் போட்டுருவாங்க. ஆனால் சீமானுக்கு வாக்களிக்கும் போது ரொம்ப யோசித்து போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அவரை வந்து போடுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் சீமானுக்கு போடும்போது மட்டும் அவ்வளோ யோசனை செய்கிறாங்க. அப்போ யோசித்து போடுறாங்க. ஆனால் அந்த யோசித்து போடுறதுனால தான் அவருக்கு அந்த பேஸ் வந்து சரியாமல் அதை பில்ட் ஆகிக்கிட்டே போகுது. சரி, இதுக்கு பதில் இந்த தடவை இவருக்கு போட்டு பார்க்கலாம், அவருக்கு போட்டலாங்கிற ஆள் வந்து டக்குன்னு மாறிடுவாங்க. அதனால தான் கூட என்னுடைய பார்வை என்னென்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் வரனால உடனடியாக சீமானுடைய கூடாரம் காலியாயிரும்னு பல பேர் சொல்லும்போது அந்த அளவுக்குலாம் பெரிய அளவுக்கு சேதாரம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வராதுங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ என்ன காரணம்னா இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அதை. ஸோ அப்போ ஒரு வெறும் கூட்டம் சீமான் பேசுகிறப்ப சீமான் பேச்சுக்கும் கூட்டம் வராமலாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய கேம்பெயின் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க தெருமுனை கூட்டங்கள் அதிகமாக போடக்கூடிய கட்சி. ஏன்னா அவங்க வந்து மற்ற கட்சிகள் மாதிரி பெரிய காசு பணபலம் இருக்கக்கூடிய கட்சி இல்லை. பிரம்மாண்டமாக வந்து செட்டிங்ஸ் போட்டு ஸ்டேஜ் போட்டு பந்தல் போட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ ஏன்னா ஒரு மாநாடு நடத்தும் போது உங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு மக்களை திரட்டுறதுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாமே ஒளி, இவ்வளோ காசு வந்து லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மீட்டிங்கு பண்ணுறதுக்கு செல்வாக்கு வேணுமே. நாம் தமிழர் கட்சி நடக்கிறதே வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் அவங்க நடத்துகிறாங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அந்த கட்சிக்கு? இல்லை. இப்போ வந்து வெவ்வேறு விஜய் கட்சிக்கு வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு அர்ஜுனர் இருக்காரா? நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரி கிடையாது. அதிமுகவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்களா? திமுகவில் இருக்கிற மாதிரி பெரிய செல்வந்தர்கள், பாரதிய ஜனதாவில் இருக்கிற மாதிரி, காங்கிரஸில் இருக்கிற மாதிரி யாராவது நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பணம் செலவு, இப்போ அவங்களுடைய வேட்பாளருக்கு 40 லட்ச ரூபா எந்த வேட்பாளருக்காவது செலவு பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அப்போ அவங்களுடைய பலகீனம் இது. அதனால் அவங்க கூடக்கூடிய கூட்டமே அவங்களுடைய ஸ்டைலே தெருமுனை பிரச்சாரங்கள் தான், அவங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் மீட்டிங் தான் அவங்களுடைய பிரச்சார ஸ்டைலே. ஏன்னா அந்த பணபலம் இல்லாதனால. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமான அந்த பகுதியில் எவ்வளோ கூட்ட முடியுமோ, அந்த ஒரு தெருமுனை பிரச்சாரம்னா அதுக்கு எவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுமோ அவ்வளோதான் அவங்க கால் ஃபார் பண்ணுறது. அப்போ சீமான் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி கூட்டம் இருக்குதானா? இப்போ மாநாடு நடத்தினார், எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா? அப்போ சீமான் அவர்களுக்கு வெறும் கூட்டத்தை பார்த்து கூட அவரே அதை தானே சொல்கிறாரு, என்னை திரையில் பார்த்தோ கூட்டத்தை பார்த்தோ வரக்கூடிய வாக்காளன் என்னுடைய வாக்காளன் இல்லை, என்னுடைய வாக்காளன் பூரா என்னுடைய கொள்கை சார்ந்து தமிழகத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய அரசியலை பார்த்து இந்த இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை சார்ந்து, இலவசம் வேணுங்கிறவன் எங்களை பார்க்க மாட்டான், சாராயம் வேணுங்கிறவன் எங்களை பார்க்க மாட்டான். ஸோ அப்போ இதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ அவர் தெளிவாக இருக்கார் என்னுடைய வாக்காளன் யாருங்கிறது. ஸோ அப்போ அதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வாக்கு ஒரு கூட்டத்தை கூட்டினா கூட கிடைச்சிரும், இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கிறனால அந்த வாக்கு குறைஞ்சி போயிடும் அப்படி நான் பார்க்கல. குறிப்பாக சார், இப்போது என்டிகே அவங்க கேம்பெயினை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு பெருமளவு அதிமுக இருக்கிற அளவு கட்டமைப்பு இல்லை. ஸோ மக்களை ரீச் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரே வழி பிரச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தான் இப்போது டிவிக்கேவும் இருக்காங்க. பெரிய அளவு கட்டமைப்பு இல்லை, பூத் ஏஜென்ட்ஸ் இன்னமும் நியமிச்சாங்களான்ற கேள்விக்குறியோடு தான் இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் அவர்கள் வராரு, அடுத்த 2 நாள் கேப் விடுறாரு, திருப்பி ஒரு ஊருக்கு வராரு. தமிழ்நாடு முழுக்க போக முடியாது, இன்னும் சாத்தியமே இல்லை. ஏன்னா 10 நாள் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் பிரச்சாரமும் பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே ஸ்லோவாக இருக்காங்க டிவிக்கே அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுது. விஜய் அவர்கள் ஒரு நாள் வெளியே வர்றது, மற்ற 2 நாள் கேப் விடுறதுல மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும், எடுபடுமா அவங்க கேம்பெயின்? இல்லை, இப்போ விஜய் அவர்களுக்கு நல்ல பிரதானமான வாய்ப்பு இருந்துச்சு. ஆரம்பத்தில் சொல்கிறீங்க? ஆரம்பத்தில் பிரதானமான வாய்ப்பு இருந்துச்சு. மக்கள் வந்து அவர் ஒரு மாற்றமாக எடுத்தாங்க. நான் கூட அவர் வந்து ஒரு மாற்றமாக தான் பார்த்தோம். ஆனால் நமக்கே வந்து சில இடத்துல பெரிய விமர்சனங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. அது நம்ம பல இடத்துல அவரை பாராட்டியே இருக்கோம், விமர்சிச்சிருக்கோம். சீமானுக்கும் அப்படி தான். நமக்கு என்ன, யாராக இருந்தாலும் நல்லது பண்ணால் பாராட்ட போகிறோம், நமக்கு அதை விமர்சிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த சனிக்கிழமை போய் பிரச்சாரம் பண்ண, சனிக்கிழமை விரதம் தான் இருப்பாங்க. சனிக்கிழமை ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் விமர்சிச்சிருந்தேன், உங்களுக்கு போனால் இவ்வளோ கூட்டம் வருது கூடுது, அப்போ இதையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும்னா நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக போங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்குன்னு போகும்போது அந்த மாவட்டத்தில் 5 தொகுதியோ 7 தொகுதியோ 10 தொகுதியோ, அப்போ அத்தான சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவனு உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறான்.
அப்போ வந்து அதனால் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுது, உங்களே அதை கட்டுப்படுத்த முடியாமையும் போகுது. நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் போகிறதுக்கு பதிலாக டெய்லி நீங்கள் போனீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போனீங்கன்னா, அவன் இந்த அளவுக்கு ஒரே இடத்துல முண்டி அடிச்சுட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வருவீங்கன்னு அவங்கவுங்க இடத்துல வெயிட் பண்ணி நீங்கள் போகலாம். அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா ஊருக்கும் நீங்கள் போய் வரணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க இந்த கூட்டத்தை கூட்டுறது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே வந்து எது வந்து அவங்களுக்கு பலகீனமோ அது பலன்னு சொன்னாங்களோ அது இப்போ பலகீனமாக மாறிடுச்சு. எதை மீன் பண்ணுறீங்க சார்? அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை. ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபிஸ் நீங்கள் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் கூட்ட முடியாது. திருமுனை பிரச்சாரம்னா இவ்வளோ, ரோடு ரேலின்னா இவ்வளோ, பெரிய மீட்டிங்னா இவ்வளோ, டோர் டு டோர் கேல்ஸ்னா இத்தனை, இந்தந்த இடம் இத்தனை நேரம், எல்லாமே வந்து கிளியர்லி டிஃபைன்டு. அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனாவே அத்தனை பேரும் உங்களுக்கு கூடுறதே இன்றைக்கி வந்து இல்லை, உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு சாதாரணமாக இப்போ தெருமுனை பிரதானத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 3000 பேர்த்த கூட்டலானாக்கா நீங்கள் அங்கே வந்து 10,000 பேர் வந்துடுவானா, எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க? அப்போ இன்றைக்கி வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையும் கொண்டாந்து உங்கள் மீட்டிங்க்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் மற்ற இடத்துல பறந்து விரிந்து அதே தொகுதிக்குள்ளார பல இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான பாதுகாப்பை பூரா கொடுத்தாகணும். அப்போ அதனால தான் சொல்கிறேன், அந்த கூட்டம் வர்றதை காமிச்சு தனக்கு அதுதான் ப்ளஸ்ன்னு சொன்னதே இன்றைக்கி அதுவே வந்து மைனஸாக மாறிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துறது வந்து அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த டைமுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல்னு நீங்கள் வரும்போது இவருக்கு பெரிய கோல்டன் ஹவர்ஸ் நிறையா இருந்துச்சு. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 2.25 வருஷம் முடியுது. என்ன அரசியல் நிலைப்பாடை வந்து இவங்க எடுத்துருந்தாங்க? 24 எலெக்ஷனில் நிற்கல. ஸோ நிறைய டைம் இருந்துச்சு எங்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு, மாநில அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு, பூத் லெவல் அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு. தமிழ்நாடு பூரா நீங்கள் சுற்றுப்பயணம் போயிருந்துருக்கலாம் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஜனநாயகன் படத்தில் போயிட்டு நான் அப்பயே சொன்னேன், இல்லை நீங்கள் எத்தனையோ விட்டுட்டு வரேன்னு சொல்கிறீங்க, ஆனது ஆகிப்போச்சு, இதில் என்ன இருக்குது? இல்லை கடைசி ஒரு படத்தில் நீங்கள் என்னத்தை வந்து கோட்டையை கட்டிட போகிறீங்க, இந்த படம் வேண்டாம், இதே உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னேன். நம்ம சொன்னதை என்னமோ தெரியல, அதே மாதிரி சிக்கல். ஏன்னா அதுக்காக வந்து 6-7 மாதம் வந்து இவர் வெளியவே வராமல் இருந்தார் இந்த படம் முடிட்டு. ஏன்னா அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தை முடிச்சுட்டு வரேன்னு தான் சொன்னார். அவர் சொன்னதை மீறிலாம் செய்யலாம். ஆனால் அப்பயே நான் என்ன சொன்னேன், கையில் இருக்கிற படத்தோட முடிங்க, அந்த கோட்டோட முடிங்க, இது அடுத்த படத்துக்கு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, புது கட்சி, நீங்கள் நிறையா செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த கோல்டன் ஹவர்ஸை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணி அது இதெல்லாம் அமையறதுக்கு முன்னாடியே ஒரு 155 தொகுதிக்கு போயிட்டார் அவர். இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து அங்கங்கே போய் பேசிட்டு வந்தாருன்னா போதும். இப்போ கரூருக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாப் ஆச்சு, அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம். அப்போ கூட என்னங்க, இது வந்து 3வது இதுங்க. முதல்ல வந்து இல்லை சார், எடப்பாடி ஆமாம் அவருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்னால அவரும் பாதிக்கப்பட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பூரா அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தோடனே நாங்கள் கில்லியாக சுற்றுவோம்னாரோ அதுலேயும் இப்போ பிரச்சனை. இன்னைக்கு கடலூரில் போக வேண்டியது போகலை. என்ன காரணம்னா அன்றைக்கி தான் கரெக்டாக பாண்டிச்சேரியில் எலெக்ஷன். அப்போ இன்னைக்கு கடலூரில் விஜய் வர்றாருன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற எவனும் ஓட்டு போட மாட்டார். விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வந்து விஜய் பார்க்கலான்னு வந்துடுவான். அப்போ அவனுக்கு விஜய் பார்க்கறது முக்கியமா, விஜய்க்காக அங்கே ஓட்டு போடுறது முக்கியமானா அவன் என்ன நினைப்பான்? விஜய் பார்க்கறதுக்கு வந்துடுவான். அப்படி தான் இருக்காங்க ரசிகர்கள். அப்போ விஜய் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால தான் வேண்டாம் இது நம்மளே நமக்கு எதுக்கு சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆகட்டும்னு அந்த மீட்டிங்கை கேன்சல் இல்லை. இப்போ அதான் சார் கேள்வி, இப்போ அங்கே கேன்சல் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வேறு இடமே இல்லையா, அங்கே பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதை தான் அப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னென்னா, இன்றைக்கி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்களும் இல்லை. இப்போ செங்கோட்டையன் இருக்காருன்னா செங்கோட்டையனை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்படியே தமிழ்நாடு பூரா எங்கே உள்ளார போது எங்கே வந்து ரவுண்டு கூட்டு வரோம் கில்லின்றாங்க. ஏன் அந்த செங்கோட்டையன் இருக்கும்போது வந்து இதை செய்ய முடியல உங்களால்? இங்கே தாவேக்கால தலைவர் அப்போது உங்களுக்கு ஒரு அமைப்பு வேணும், அதை செய்யணும்னா ஒத்த செங்கோட்டையன் செய்யறது இல்லை. இதை புரியுது. அப்போ அந்த செங்கோட்டையன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை இருந்தாங்கன்னா தான் இவருனால அந்த கோஆர்டினேஷன் பண்ண முடியும். அது இல்லாதனால இவருக்கு இந்த சிக்கல். அது இல்லாமல் பாருங்கள், இப்போ செங்கோட்டையனுடைய இப்போ வேலை என்ன ஆகிப்போச்சுன்னா விஜய் போகிற மீட்டிங்கை மட்டும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட போயிடுறாரு. இப்போ வேறு எங்கேயும் பெருசாக வேலை செய்ய முடியல. புஷி ஆனந்தும் அதே தான். அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவமும் இல்லை,
இந்த ப்ரொசீஜர் ப்ராசஸை பற்றின புரிதலும் பெரிய அளவுக்கு இல்லாதனால அவங்க வந்து பெரிய சிக்கல்களில் வந்து தாவேகா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. நல்ல வாய்ப்பு கிடைச்சதை ஒரு 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 கை கெட்டினது வாய் கெட்டாதுங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்கு. இது வந்து அவர்களுடைய நடவடிக்கையினால தான். குறிப்பாக சார் 2 தொகுதியில் போட்டியிடுறாரு, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் போட்டிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக நாம் தமிழர் வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஈஸியாக டிஃபென்ஸ் வந்து வைக்கிறாங்க. நாளைக்கு நான் ஜெயிச்சு இந்த தொகுதியில் எதனா ஒரு பிரச்சனை நீங்கள் நேரடியாக வந்து எங்களை பேசுனா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியுமான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வைக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இதை எடுப்பதும் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் விஜய் அவர்கள்ங்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு எம்எல்ஏவாக விஜயை போய் பார்க்கலாமான்னா பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா ஒரு இப்போ இருக்கிற விஜயை போய் பார்க்கணும்ல, அட்லீஸ்ட் எம்எல்ஏவானா போய் கதவை தட்டி தட்டி அடிக்கடி விஜயை பார்த்துட்டு வரலாங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து நீங்கள் எங்களை சட்டையை பிடிச்சி கேட்கலாம், ஆனால் விஜய் நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு கேள்விக்காக மக்கள் வந்து யோசிப்பாங்களாங்கிறது, அந்த மாதிரி மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறீங்களா அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்? இல்லை, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ அவங்க என்ன அடிப்படையில் சொல்ல வராங்கன்னா, பாருங்கள் எம்எல்ஏவாயிட்டால் நாங்கள் இங்கேயே இருப்போம், விஜய் அவர்கள் இங்கே இருக்க மாட்டார், அப்போ நீங்கள் வந்து எங்களை பார்க்க முடியுமா? இது வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு இது தானே. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா உடனே ஜெயலலிதா அம்மையாரை நீங்கள் போய் பார்த்துட முடியுமா? கருணாநிதி அவர்கள் ஜெயிக்கும் போது உடனே போய் கருணாநிதி, இப்போ குளத்தூர்காரங்க யாராக இருந்தாலும் போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை சட்டையை பிடிச்சி பண்ணி கேட்டுருவாங்களா? முடியாது. அப்போ இது எல்லாத்துக்கும் உண்டானது தான். இது வந்து கேள்வி நியாயமானது தான். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் வந்து அது எல்லாத்துக்கும், இது விஜய்க்கு மட்டும் உண்டானதல்ல, அத்தனை பேர்த்துக்கும் உண்டானதாக தான் நான் பார்க்குறேன். 2 தொகுதியில் நிற்கிறது வந்து ஈவன் சீமான் கூட விமர்சிக்கிறார். பட் எனக்கு வேறு பார்வை இருக்குது. சட்டம் இன்றைக்கி 2 தொகுதியில் நிற்கிறது அனுமதிக்குது. அவர் சட்டத்தின் அனுமதிக்கிறனால செய்கிறார். அப்புறம் நம்ம வந்து இல்லைன்னா நீங்கள் எல்லாம் சொல்லி ஒரு ஆள் வந்து ஒரு தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் பண்ணோம். மோடி 2 தொகுதியில் நிற்கலையா? அவர் ஐயா வாஜ்பாய் நிற்கலையா? அம்மையார் சோனியா காந்தி நிற்கலையா? ஐயா ராகுல் காந்தி நிற்கலையா? அத்வானி அவர்கள் நிற்கலையா? யார் நிற்கல? ஜெயலலிதா அம்மையார் நிற்கலையா? அப்போ விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறது இது விமர்சனம் பண்ணலாமே ஒழிய இது சட்டத்துக்கு மீறின செயலான இல்லை. சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது. 2 தொகுதியில் வந்து நீங்கள் நிற்கலாங்கிற வாய்ப்பு கொடுக்குது. அந்த சட்டத்தினுடைய வாய்ப்பை இவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இதை தொடர்ந்து ஜனநாயகன் படம் வந்து இப்போது ட்விட்டரில் நேற்று சில காட்சிகள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நிறைய பேர் ஃபுல் படமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில கட்சிகளை வந்து போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. அரசியல் பழிவாங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வந்து சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்னன்னா இது டிவிகேவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசியல் லாபத்திற்காக அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, நான் ஒன்றும் அது நான் எங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தது வந்து அந்த கடைசி சீனை வந்து 3 டைரக்டர்ஸ் இந்த அட்லி தான் அவர் லோகேஷ் கனகராஜ் கட்டிசோத்து இருந்து அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தார் விஜய் அவர்கள். அவர் லோகேஷ் இது நெல்சன் லோகேஷ் அவங்க 3 பேரும் வந்து சொல்லும்போது இது வந்து மக்கள் மாறணும்னு சொல்லிட்டு அந்த சீன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துச்சு. நான் பார்த்தேன். முழு படம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த வாட்ஸ்அப் அந்த இதை பார்க்கும்போது எடிட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு 14 டேட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எடிட்டர் ரெஃபரன்ஸ் டேட்டு வந்து அந்த படக்குழு சார்ந்த நபர்கள்கிட்ட தான், முக்கியமான ஆட்கள்கிட்ட தான் அந்த டேட்டோடு இருக்கக்கூடிய பிரிண்ட்டு இருக்கும். இது வந்து ஒரு சிபிஎஃப்சிக்கு அனுப்பும் போதெல்லாம் இந்த மாதிரி டேட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு டெக்னிக்கலாக என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சரி அவங்களே கூட ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களும் படத்தை பொறுத்து பார்க்குறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணுறது அனுமதி கொடுக்குற மாதிரி தெரியல. இன்றைக்கி தான் எதாக இருந்தாலும் பைரேட்டடு காப்பின்னு வருதில்ல. அப்போ அவங்களுடைய இன்றைக்கி நோக்கம் என்னவாக இருக்கணும், இந்த படம் வந்து நமக்கு ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆர்குமெண்ட் செய்யுது, நமக்கு உண்மை நடந்தது என்னன்னு தெரியாது. இப்போது ஜனநாயகன் வந்து இன்றைக்கி வெப்சைட்டில் இருக்குதுன்னா இது யார் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பார்ப்பாங்க. அத்தனை பேர் உளுந்தடிச்சிட்டு போய் பார்ப்போம். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் இன்றைக்கி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி இதுக்கு வந்து ஒரு பிரச்சாரமாக போய் மக்கள்கிட்ட இருந்து ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு உதவக்கூடிய படமாக இருந்துச்சுன்னா ஏன் அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது? புரியுது. நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணதான் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. இப்போ இதனால் எவ்வளவோ நஷ்டமாகி போச்சு. அவங்க விஜய் தான் சொல்லுவேன், எத்தனையோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமான ஒரு படத்தில் ஏதோ எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டான்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. அப்படி கூட அவர் யோசிச்சிருக்கலாம்ல. எவ்வளவோ சிரமத்தை பார்த்தாச்சு, எவ்வளவோ நஷ்டம் ஆகிப்போச்சு, இதில் ஆனதாச்சு விடுங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட இன்றைக்கி வந்து தேர்தல் பெரிய விளையாட்டாக இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனா கூட ஆகட்டும், மக்கள்கிட்ட போய் இது வந்து ஒரு பிரச்சார படமாக கூட போகட்டும் அப்படின்னு கூட பண்ணியிருந்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த தணிக்கை குழு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. அது வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். மேபி இன்றைக்கி டெக்னாலஜிலாம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கனால எந்த ஐபிஎல்லேருந்து எங்கேருந்து ரிலீஸ் ஆனதெல்லாம் ட்ராக் பண்ண முடிஞ்சதுன்னா
அதை அவங்க ட்ராக் பண்ணாங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணாங்க என்ன ஏதுங்கிறது தெரியும். அப்படி இருந்தாலும் வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதி இப்போ இது இந்த படம் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு பைரேட்டட் வீடியோவில் வந்து எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு கேஸ் கொடுக்க வேண்டியது யாரு? சாரி விஜய் அவர்களின் தரப்பு. இந்த படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான், கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான். அவங்களே விட்டுருந்தாங்கன்னா அவங்க போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க? புரியுது. அவங்களுக்கு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி படம் ரிலீஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பணம் லாபம் முக்கியமாக, இந்த படம் வெளியே போனாலும் இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அதனால் வாக்கு சேகரித்து அதனால் அரசியல் லாபம் அடைஞ்சுன்னா இந்த ரெண்டில் எது பெருத்த லாபம்னு பார்த்து கணக்கு போட்டு ஏதோ ஒரு நடத்தியிருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. நமக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறது. இதை வந்து என்ன இதுங்கிறது நம்ம இது எப்படி சர்ஃபேஸ் ஆகுறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள் அவங்க தொகுதி எம்எல்ஏக்களை விரட்டி அடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாகுது. குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை கூட அவங்க தொகுதியில் வந்து மக்கள் உள்ள அலோவ் பண்ணலை. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது அப்பப்போ தமிழக மக்கள்கிட்ட திடீர்னு இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி மக்கள் வந்து எப்பயுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குவாங்க. பரவாயில்ல, மக்களுக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு பறந்து விரிந்த அளவுக்கு வந்து அதான் அடித்து துரத்தணுங்கிறதுலாம் இல்லை. கேள்வி கேட்கணும் மக்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு போன தடவை 505 வாக்குறுதி கொடுத்தீங்களே, கொடுத்த வாக்குறுதியில் வந்து என்னத்தை பண்ணினீங்க, ஏது பண்ணீங்க, நீங்கள் எங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணினீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லு, ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளன் வந்து அந்த மக்களை பார்த்து பயப்படணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காசை கொடுத்து தானே ஓட்டு வாங்குகிறோம். காசை வாங்கினியா இல்லையா நீ ஓட்டு போடும்போது? அப்புறம் என்ன போய் கேள்வி கேட்குற? சும்மாவா போட்ட? காசை வாங்கிட்டு தானே போட்ட. காசை வாங்கி நீ போட்டதுக்கு தான் காசு கொடுத்துருங்க, அப்புறம் என்ன நீ கேள்வி கேட்குறங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மோசமாக இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் வந்து மக்கள் கடந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகள் வாக்களிச்சுங்க. வாக்கு கேட்கும்போது இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக போய் வாக்கு கேட்குறாங்க. ஒருத்தர் டிராக்டர் ஓட்டி வாக்கு கேட்குறாரு, ஒருத்தர் பஜ்ஜி போட்டு வாக்கு கேட்குறாரு, ஒருத்தர் டீ போட்டு வாக்கு கேட்குறாரு, ஒருத்தர் டான்ஸ் ஆடி வாக்கு கேட்குறாரு, ஒருத்தர் சிலம்பாட்டம் பாடி. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது இவங்களெல்லாம் பார்க்க முடியும்? நீங்கள் எங்கேயாவது திருப்பி வந்து உங்களோட ஆடுவாங்க, பாடுவாங்க, உங்களோட உட்காந்து பஜ்ஜி சுடுவாங்க. அப்போ இது எல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மக்களை கவர்றதுக்காக செய்யறதுல தப்பு இல்லை. நான் இதெல்லாம் போய் அவங்க செய்கிறாங்களேன்னு எனக்கு இதில் போய் செய்யுங்க, இதே மாதிரி இருங்கன்றேன் பர்மனெண்ட்டாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு எம்எல்ஏன்னு ஜெயிச்சதுக்கப்புறம் 2 கொம்பு வந்துடுது. அதுதான் இங்கே பிரச்சனை. வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் மக்கள்கிட்ட காலில் விழுந்தெல்லாம் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க. அதே வேட்பாளர் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் 2 கொம்பு முளைச்சிருது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்கள் காலில் விழுக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. புரியுது. அதான் இப்போ அந்த ஒரு படத்தில் அந்த அது என்ன படம், அந்த சந்தானமும் ஆர்யாவும் ஒரு படத்தில் காசு அந்த வட்டிக்கு வாங்கிட்டு போது விட்றா, நடக்கிற வரைக்கும் வாங்குற வரைக்கும் நம்ம நடக்கணும், வசூல் பண்ணுறதுக்கு அவன் நடந்தாகணும் இல்லடா அப்படின்னு பாருங்க. பாஸ்ன்ற பாஸ்கரன்ல அவன் ஆர்யா சும்மா விட்றா, அவன் திருப்பி காசு வசூலிக்கிறதுக்கு அவன் நடந்தாகணும்னே பயந்துக்குவான். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மக்கள் பூராமே வேட்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஓட்டு போடுற வரைக்கும் தானே நீங்கள் எங்களை வந்து மிரட்டுறீங்க, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பாரு நாங்கள் உங்களை 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம். 5 நாள் இவங்க மிரட்டி பிரயோஜனம் இல்லை மக்கள் அரசியல்வாதிகளை. ஏன்னா 5 வருஷம் அவங்களுடைய மிரட்டலுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிட்டு இருக்கீங்க. இது மாறணுங்கிறேன் நான். அப்போ மக்களை பார்த்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பயம் வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய நேர்மையையும் நியாயமான கேள்விகளையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது வந்து அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, ஆட்சியாளர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் வரணும்னா, பெரிய மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா வாக்காளர்கள்ட்டிருந்து தான் அந்த விழிப்புணர்வு வரணும்னு நினைக்கிறேன். இது அப்பப்போ அங்கங்கே ஒவ்வொரு இதாக நடக்கிறது. பெரிய அளவுக்கு நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். திரும்ப கணக்கு போட்டு தான் அவர் நிற்கிறார். அப்போ இது எல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திமுக பெரிய அழுத்தம் கொடுத்து அவருக்கு அவர் நிற்க வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி நீங்கள் பூரா எல்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து தோக்க போகிறோங்கிற அளவுக்குலாம் நீங்கள் இப்படி பேசிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுத்து அவரை வந்து சீட்டை வந்து இன்றைக்கி அப்படியே கொடுத்தாரு. விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. எத்தனை பேர் ஏற்கனவே சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. உங்களோட வந்து நீங்கள் வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்கன்னு எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க கட்சிக்காரன் பூரா. எத்தனை கட்சிக்காரங்க உங்களுக்காக செலவு பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா இளைய பெருமாள் அவர்களுடைய மகனுக்கு வந்து அவர் சொல்கிறார், ஏங்க நான் காங்கிரஸ்காரங்கிறார்.
அவர் திடீர்னு இந்த தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சா ஒரு பதற்றம் வரும் பாருங்க, அந்த மாதிரியாக நானே காங்கிரஸ்காரன் எங்கிட்ட வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களேன்றார் அவருக்கு நம்ப கூட இல்லை முதல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்ட்டு அதுக்கப்புறம் துண்டை போட்டு உட்கார வச்சு, அப்போது தன்னுடைய கட்சிக்காரனுக்கும் அவர்னால் சீட்டை கொடுக்க முடியாத அளவு உள்ளாரையும் அழுத்தம். அப்போது அண்ணன் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியது யார்? திமுக. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆகாது. அதுதான் இப்போ பெரிய பொருந்தா கூட்டணி. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யாருன்னா திமுக தான் பெரிய அழுத்தம் கொடுக்கும். பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி சார்.